ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம். ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்தில் பகவானால் பிரம்மாவுக்கு 4 பதங்களாக சொல்லப்பட்டது. அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரம்மாவுடைய விண்ணப்பத்துக்கு பகவான் பதிலளிக்கும் முகமாக என்ன சொல்கிறாருன்னா, ஏ பிரம்மா, என்னை அடைவிக்கிறதும் அதுக்காக சாஸ்திரங்களில் நான் தந்திருக்கிற மிக ரகசியமான அறிவையும் அதுக்கு அங்கமாக உள்ள சாதனத்தையும் பற்றி சொல்கிறேன். நிலைத்த மனதோட கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பதம் சதுர்ஸ்லோகி, இந்த 4 பதங்களுக்கு முன்னோடியாக பகவானால் தரப்படுறது. இதில் பின்னாடி சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, பிரம்ம ஞானத்தை விட பிரேம ஞானம், பிரேம பக்தி உசத்தி அப்படிங்கிறது காட்டப்படுது. நான் சொல்ல போகிறத நிலைத்த மனதோட கேள் அப்படின்னு சொன்னாலே, இது யாருக்கும் சொல்லப்படாதது, ரகசிய அறிவு, மிக ரகசிய அறிவு அப்படிங்கிறது தெரிய வருது. உலக அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பிரேம பக்தியை பெறுவதற்கான சாதன பக்தியை பகவான் இங்கே தரப்போகிறார். வேதங்களில் 3 விதமான அறிவு உண்டு. சம்பந்த அறிவு, அடுத்து சாதனம்னு சொல்லப்படுகிற அபிதய அறிவு, அடுத்து பிரயோஜனம்னு சொல்லப்படுகிற கிருஷ்ண பிரேமை. இதை பகவான் இங்கே சொல்ல போகிறார். பக்தி சூட்சமமான விஞ்ஞானம் அப்படிங்கிறதுனால அதை மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக விஞ்ஞானம் குளம் மாதிரி, சின்ன குளம் மாதிரி. ஆத்ம ஞானம் சொல்லப்படுகிற மெய்ஞானம் கடல் அளவுக்கு இருக்குது. ஓம் இன்னும் காயத்ரி மந்திரம், இதோடைய பொருளெல்லாம் இந்த சதுர்ஸ்லோகி, இந்த 4 பதங்களுக்குள்ள மறைஞ்சிருக்குது. அதே போல் வேத மந்திரங்கள் அத்தனையும் பாகவதத்தில் சுலோக வடிவத்தில் ஆங்காங்கே தாராளமாக இருக்குது. இதனால தான் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரம்மசூத்திரமாக, பாஷ்யமாக சொல்கிறோம். மாயையிலிருந்து விலகி என்ன நினைக்கிறதுல நினைக்கணுங்கிற தீர்மானம். ஒரு ஜீவன் மாயிலிருந்து விலகிட்டு பகவானை நினைக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தா அதுக்கு சம்பந்த அறிவுன்னு பேர். என்னை அடைவதற்கான ஒரு சாதனம் இருக்க, அதாவது நாம ஜபம், எது சாதனமோ அதெல்லாம் அபிதய அறிவு. சாதனையின் பலனா எது கிடைக்க போகுதோ அது பிரயோஜன அறிவுன்னு சொல்லப்படுது. அது கிருஷ்ண பிரேமை. உலகத்தில் நமக்கு சம்பந்தம் மனசால தான். மனசும் உலகமும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுபட்டது. அதாவது வெளியே இருக்கிறது அண்டம், நமக்குள்ள அது சூட்சமாக இருக்கும்போது அது மனதாக இருக்குது. உலகம் தான் நமக்குள்ள மனதாக இருக்குது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ரெண்டும், அதாவது மனதும் உலகமும் யாரும் சொல்லித்தர வேண்டாம். எப்போ பார்த்தாலும் ஒன்றா கூடி குழாவிக்கிட்டே இருக்கும். ஞானம் அப்படிங்கிற சொல் இயல்பான அறிவை குறிக்கும். அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். விஞ்ஞானம் அப்படிங்கிறது அனுபவத்தில் வர அறிவு. மறைஞ்சு கிடக்கிறது குறிப்பிட்ட சூழலில் வெளிப்படும். ஆனால் ரகசிய அப்படிங்கிற சொல் இதயத்தில் இருக்கிற அன்பை, அதாவது சொரூபத்தில் இருக்கிற பக்தி உணர்வுகளை குறிக்குது. அதாவது இயல்பான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இறைவன்கிட்டையும் இறை அருள் நிரம்ப பெற்ற குருகிட்டையும் இதயத்தை பறிகொடுத்த மகாத்மாக்களுக்கு சாஸ்திரங்களுடைய பொருட்கள் தாமாக வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. படைப்புக்கான பாடத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மாவுக்கு புகற்றார். இதை அறிஞ்சிக்கிறதுனாலேயே கர்மம் போயிருங்கிறார். பகவான் தன்னை பற்றிய சொரூப ஞானம், அடுத்து பகவத் பக்தி, அதற்கடுத்து பக்தியை பெறுவதற்கான ததங்கம், அதாவது சாதனை, இந்த மூணையும்
தந்து தன்னுடைய கருணையை வந்து நிரூபிக்கிறார். இந்த ஞானத்தை பற்றி விளக்கும் போது சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் விளக்குற போது சாதாரணமானது, ரகசியமானது, மிக ரகசியமானது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பிரம்ம ஞானம், பரமாத்ம ஞானம், பகவத் ஞானம் இப்படி வகைப்படுத்துறார். பகவான் பற்றிய அனுபவம் இல்லாத போது வெறும் பிரம்ம பரமாத்ம நிலைகளெல்லாம் பூரண ஆனந்தமாக இல்லாம நிரானந்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். வேதங்கள்ல மோட்ச விஷயமான அறிவு ஞானம்னு சொல்லப்படுது. பக்தி விஷயமான அறிவு பரஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாபிரபு கொடுத்த பிரேமை அப்படிங்கிற தெய்வீக அன்பு விஷயமான அறிவு பரம ரகசிய ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சதுஸ்லோகம் அப்படிங்கிற இந்த பதங்கள் பக்தர் அல்லாதவர்களுக்கு இதுல எந்த பயனும் கிடைக்காது. எப்படி பித்த கோளாறு உள்ளவனுக்கு தித்திப்பு தித்திக்காது, துரியோதனன், கம்சன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கிருஷ்ணரை நேரடியாகவே பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தரிசன அனுபவமோ தரிசன ஆனந்தமோ கிடைக்கல. ஆனால் பக்தர்கள் தள்ளி இருந்தால் கூட சதா பகவானை தரிசிக்கிறாங்க. இதயத்துக்குள்ள பிரம்ம சாட்சாத்காரம் அவங்களுக்கு சுலபமாக கிடைச்சிருக்கு. மாயையிலிருந்து விலகியவங்களுக்கு தான் சம்பந்த ஞானம் உதவ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அதில் தெரிய வருது. 32வது பதம் பாகவதம் 2:9-32 யாவான் அகம் யதா பாவோ யத் ரூப குண கர்மக ததைவ தத்துவ விஜானம் அசுதே மத் அனுகிரகாத். இது பகவான் சொல்றார். என்னுடைய அனுகிரகத்தால அப்படிங்கிறார். என்னுடைய அனுகிரகத்தால என் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உமக்குள்ள வெளிப்படும் அப்படின்னு இந்த பதத்துல பகவான் சொல்றார். 33வது பதம் வந்து அகம் ஏவாஷம் ஏவாக்ரே ந அந்யத் யத் சத் அசத் பரம் பஷாத் அகம் யத் ஏதட் சயோ அவசிஷ்யேத ச அஸ்மி அகம். படைப்புக்கு முன்னால, அதாவது படைப்பு இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி, நான் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறேன். உலகமும் நான் தான். நான் ஒருத்தன் மட்டும்தான் பிரளய காலத்துல கூட மீதமாக இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு சிலையை செதுக்கிறவர் தேவையற்றதுகளை முதல்ல விலக்கிக்கிட்டே வாரார், செதுக்கி செதுக்கி கழிக்கிறார், முடிவில் சிலை மட்டும் மிச்சமாகுது. இதுதான் உண்மைங்கிறது, பரம் சத்தியம். வேதங்கள்லையும் நாராயணர் மட்டுமே இருந்தார் அப்படின்னு ஓதப்படுது. அவர் நித்தியமானவர், சத்தியமானவர். அவரை அறியறதுக்கு அவருடைய அருள் வேணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல தெரிய வருது. மத் அனுகிரகாத் அப்படின்னு முன்ன சொல்றார். இங்க வந்து அகம் அப்படிங்கிற சொல் அடிக்கடி இந்த சதுர் ஸ்லோகத்துல வருது. அதாவது படைக்கும் நான் அவர் வந்து பகவான், படைக்கப்பட்ட நான் அப்படிங்கிறது பிரம்மா. பிரளய சமயத்துல பகவான் மட்டுமே மிஞ்சி இருக்கிறார் அப்படின்னா அப்போ அவங்க பக்தர்கள்லாம் என்ன ஆனாங்க, பகவானுக்கு யார் தான் சேவை பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி வரலாம். பிரம்மா பகவானை தரிசித்த காட்சி பாகவத்தில் ஏற்கனவே 2:9-15 சொல்லப்படுது. அதில் தெளிவாக இருக்கு. ததர்ஷ அப்படின்னா கண்டார், தத்ராகில வைகுண்டத்தில் அவர் பார்த்தார். சாத்வதாம் பதிம் சாதுக்களின் நாதன், ஸ்ரீயபதிம் லக்ஷ்மிநாதன், யஜ்ஞபதிம் யாகநாதன், ஜெகத்பதிம் லோகநாதன், சுனந்தநந்த பிரபல அர்கன ஸ்வபார்ஷத அக்ரை பரிசேவிதம் விபும். அங்க பகவானுக்கு வந்து அவர் வர்ணிக்கிறார். சாதுக்களின் நாதன், லட்சுமி நாதன், யாகநாதன், லோகநாதன், அதாவது ஜெகநாதன். அவர் வந்து என்ன என்ன அங்க நடக்குதுன்னா சுனந்த நந்த பிரபல அர்கன இவங்கெல்லாம் அவருக்கு பிரதானமான சகாக்கள், தொண்டு செய்யக்கூடியவங்க. அவங்கெல்லாம் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை வந்து பிரம்மா பார்த்ததாக சொல்லப்படுது. 34வது பதம் ஹிருதயார்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயம் யதா ஆபாச யதா தமக.
என்னுடைய சம்பந்தத்தால, அதாவது பகவானுடைய தொடர்புனால மதிப்பற்றதுகளும் கூட மதிப்பு பெறுகிறது. என் அளவுக்கு அவைகளில் உண்மை இல்லை. ஆனால் உண்மை போல் இருப்பதற்கு காரணம் எனது மாய சக்தியின் பிரதிபலிப்பு அங்கே இருக்கிறது. ஒரு கயிறை மிதிச்சுட்டு பாம்புன்னு நினைச்சு உயிரை விட்டவங்க கூட உண்டு. ஒன்றை மத்தொன்னா நினைச்சுக்கிறது, ஏத்துக்கிறது இங்க நடக்கிற தப்பு. இப்படி மாற்றி புரியறத மாயை அப்படின்னு சொல்றோம். இறைவனை ஏற்க மறுக்கும்படியான உலகின் போக்குகள் அனைத்துமே மாயையின் செயல்தான். மாயைக்கு உட்பட்டது. இருக்கிறத மறைக்கிறது, இல்லாததை காட்டுறது. ஐதரேய உபநிஷத்துல படைப்புக்கு முன் பகிரங்க சக்தி அப்படிங்கிற மாயையும் தடஸ்த சக்தி அப்படிங்கிற ஜீவனும் பரமாத்மாவில் ஒடுங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. உலகத்துல எதுவுமே காலத்தின் ஆதாரத்தை கொண்டுதான் முக்கால வடிவத்துல ஏத்துக்கப்படுது. காலத்துக்கு எஜமான் பகவான். அதனால அவர் காலத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல அப்படிங்கிறது தெரியுது. உண்மையான நலம் விரும்பிய நாம சந்திப்பதற்கோ அதுக்கான முயற்சிகளை செய்யாமலோ இருக்கிறதுனாலயோ காலம் நகர்ந்து போயிடுது. உண்மை புரிகிற போது வீணாகி போன நாட்களை நினைச்சு வருத்தம் வருது. ஒரு பக்தன் மேல மாயை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தாது அப்படின்னு பாகவதம் சொல்லுது. நான் எனது அப்படிங்கிற பார்வை இருக்கிற வரைக்கும் மாயை செயல்படும். பகவானுடையது அப்படிங்கிற பார்வை வந்துட்டுனா மாயை விலகி போயிடுது. சூரியனுடைய வெளிச்சம் சில சமயங்களில் சூரியனாகவே கருதப்படும். கடல் கடல் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க அலையத்தான் பார்த்துட்டு கடல் பார்த்ததா நினைக்கிறாங்க. உண்மை தள்ளி இருக்குது. ஆனா பகவானுடைய இந்த மாய ஆற்றலால இல்லாட்டி அவித்யால மாற்றி புரிந்து கொள்ளப்படுது. இறைவனுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிற பிரம்மஜோதி அப்படிங்கிற ஒளிக்கதிர்கள் பூ உலகத்தால தடுக்கப்படும் போது பிம்பங்கள் தோன்றுது. எப்படி திரையரங்கில் படம் பார்க்கிறவன் திரையை பார்க்கிறத நிறுத்திட்டு பின்பக்கமா திரும்பி பார்த்தா ஒளிக்கதிர்கள் குவிந்து பாயிறத பார்க்கலாம். அது ஒரு திரையால தடுக்கப்படும் போது பிம்பங்கள் காணப்படுது. ஆத்ம உணர்வுல இருக்கும்போது சரீர உணர்வு மறைஞ்சிரும். சரீர உணர்வுல இருக்கும்போது ஆத்ம உணர்வு இருக்காது. இதைத்தான் தமிழ்ல பாடுற போது கள்ள கண்டா நாய காணும், நாய கண்டா கள்ள காணும் அப்படின்னு பாடுறாங்க. ஆத்ம உணர்வு சரீர அபிமானத்தால இல்லாம போயிருது. இதயவாசியான பூரண மெய்ப்பொருள் பரமான சத்தியம் பொய்கள் மீதான நமக்கு இருக்கிற ஈடுபாட்டால காணப்படாம புரிபடாம இருக்குது. எனக்கு செய்யும் சேவையினால, அதாவது பகவானுடைய தாசனாக வாழ்றதுனால இதய மறைப்புகள் மறையும் அப்படிங்கிறது இந்த செய்யுள்ல சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.